ஹைப்பர் கிரேஸ், ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், சாவாமை, இது மூன்றும் ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃப்ளைட் வந்து கீழே விழுகிற நிலமை. ஒரே ஒரு லைஃப் ஜாக்கெட் தான் இருக்குது. இப்போ ஹைப்பர் கிரேஸுக்கும் ப்ராஸ்பரிட்டி காஸ்பலுக்கும் சாவாமைக்கும் பயங்கரமான சண்டை, யார் அந்த லைஃப் ஜாக்கெட்டை வாங்குறதுன்னு. அப்போ ஹைப்பர் கிரேஸும் ப்ராஸ்பரிட்டி காஸ்பலும் சொல்லிச்சான், நீ தானே சாவாமை, நீ கீழே விழுந்தா கூட நீ சாவ மாட்டேன், எங்களுக்கு இந்த ஜாக்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு சாவாமை பிடிச்சி தள்ளிட்டாங்க கீழே, தண்ணியில் விழுந்து செத்து போச்சு. இது ஒரு தனிப்பட்ட நபரை எடுக்கக்கூடாது, காஸ்பல் அவங்களுடைய ஐடியாலஜியை சொல்லணும் இருக்கேன். அடுத்தது இப்பொழுது இருக்குது ப்ராஸ்பரிட்டி காஸ்பலும் ஹைப்பர் கிரேஸும். இப்போ ரெண்டு பேருக்குமே சண்டை, யார் இந்த லைஃப் ஜாக்கெட் வாங்குறது. ஹைப்பர் கிரேஸ் சொல்லிச்சா, நீ தானே பெரிய பணக்காரன், பணம் பண்ணணுங்கிற, அதனால் எப்படியாச்சும் நீ என்ன பண்ணிவிடுவேன், சம்பாரிச்சிருவேன், எனக்கு இந்த ஜாக்கெட்டை கொடுன்னுச்சான். அதுக்கு ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் சொல்லிச்சா, நான் சாவ போகிறேன், இப்போ எந்த பணம் என்கிட்ட வரப்போகுது, அதெல்லாம் இல்லை, நான் கொடுக்க முடியாதுன்னு. ரெண்டு பேருக்கும் மூர்க்கமான சண்டை வருது. அப்போ ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் சொல்லிச்சான், டே இங்கே வாடா, உங்கள் உபதேசம் என்ன சொல்லுது, ஆண்டவர் நம்ம செஞ்ச பாவத்தையும் செஞ்சு கொண்டு இருக்கிற பாவத்தையும் இனிமேல் செய்ய போகிற பாவத்தையும் மன்னிக்கார் தானே. ஹைப்பர் கிரேஸ் சொல்லிச்சான், ஆமாம், அந்த டாக்டரினை தான் நாங்கள் நம்புகிறோம். அப்போ இனிமேல் செய்கிற எல்லா பாவத்தையும் கர்த்தர் மன்னிப்பார் தானே. ஆமாம், சத்தியமாக மன்னிப்பார், ஹைப்பர் கிரேஸ் சொல்லுது. அப்போ ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் சொல்லிச்சான், இப்போ நான் ஒரு பாவம் செய்ய போகிறேன், அதையும் கர்த்தர் மன்னிப்பாருன்னு இந்த ஹைப்பர் கிரேஸ் பிடிச்சி தள்ளிடுச்சான். இப்போது சாவாமையும் போச்சு, ஹைப்பர் கிரேஸும் போச்சு. இருக்கிறது யார், ப்ராஸ்பரிட்டி காஸ்பல். இப்போ ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர் நினச்சாரா, ஆஹா நம்ம தப்பிச்சிட்டோம்டா, அவ்வளோதான், ஜெயிச்சிட்டோம் நம்ம அப்படின்ட்டு. அப்போ தான் குதிக்கலான்னு அவர் நினைக்கும் போது லைஃப் ஜாக்கெட் போட்டுன்னு, அப்போ தான் அவருக்கு யோசனை வந்துச்சான், ஃப்ளைட் சூட் கேஸில் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பணத்தை வச்சுட்டுக்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ குதிக்கிறதா பணத்தை எடுக்கிறதா, இதே நிலையில் ஆடும்போது ஃப்ளைட் எரிஞ்சு வச்சான். கடைசியில் அவர் என்ன ஆகிட்டார், ஆகாயத்திலேயே சாம்பல் ஆகிற நிலை. இது நான் நபரை சொல்லாமல் அவங்களுடைய ஐடியாலஜி, அவங்க டாக்டரினை சொல்கிறேன். த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், ஹைப்பர் கிரேஸ், சாவமை, இந்த மூன்று உபதேசத்தினால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். இந்த நிகழ்ச்சியை முழுக்க பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வேண்டிய கருத்து உங்களுக்கு தெரியும். டைட்டானிக் கப்பலை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும், அதனுடைய ஸ்டோரியெல்லாம் நீங்கள் கேட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த சம்பவம் நடந்த 4 வருடத்துக்கு பிறகு சொல்லப்பட்ட சாட்சி தான் உலகத்தில் அநேகருடைய கண்கள் கலங்க வைத்தது. அந்த சாட்சி தான் ஜான் ஹேப்பருடைய சாட்சி. என்ன, இந்த டைட்டானிக் கப்பலிலிருந்து காப்பாற்றப்பட்டவங்க விரல் விட்டு எண்ணுகிற அளவு தான், வெரி ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள். 4 வருடம் கழித்து இந்த சம்பவம் நடந்து அவங்களுக்கு ஒரு மீட்டிங் வைக்கப்படுகிறது. என்ன நடந்தது, ஏது, நீங்கள் காப்பாற்றப்பட்டீங்களே அதனுடைய காரியங்களை நீங்கள் சொல்லுங்கன்னுட்டு. அப்போ தான் ஒரு மனுஷன் ஜான் ஹேப்பரை குறித்து சாட்சி சொல்லுகிறான். நான் இன்றைக்கி உயிராக இருக்கிறதுக்கு காரணமே அந்த ஜான் ஹேப்பர் கொடுத்த அந்த லைஃப் ஜாக்கெட் தான். என்ன நடந்ததுன்னு கேட்கும் போது, தண்ணீரில் எல்லாம் மூழ்கி அலைமோதுகிற நேரத்தில் கூட அவர் நீச்சல் அடித்து கொண்டு போய் எல்லாருக்கும் இயேசுவை குறித்து சொன்னார். இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், ரட்சிக்கப்படுங்கள் என்று. நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னு சொல்லும் போத அவருடைய லைஃப் ஜாக்கெட்டை எனக்கு கொடுத்து என்னை காப்பாற்றிட்டு, எனக்கு இந்த லைஃப் ஜாக்கெட் இருக்கிறத விட உனக்கு தான் முக்கியம்னுட்டு என்னை கொடுத்து காப்பாற்றினார். அதனால தான் எங்கள் சாட்சியாக நான் நிற்கிறேன். அவர் கடைசியாக இயேசுவை குறித்து சொல்லி ரட்சிக்கப்பட்ட நபர் நான் தான் என்று இந்த சாட்சியை சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த சாட்சியை தான் கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். 1912 ஆண்டு டைட்டானிக் கப்பல் ஏப்ரல் 11 புறப்படுகிறது. அதில் ஜான் ஹேப்பர் என்கிறதான ஒரு தேவனுடைய தாசரும் அவரோடு கூட அவருடைய சகோதரி, அவருடைய மகள், 6 வயது மகள் பயணிக்கிறாங்க. எங்கே பயணிக்கிறாங்கன்னா, மூடி சர்ச்சில் இவங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வருது, அங்கே நீங்கள் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று. அதனால் சபையில் பிரசங்கம் பண்ணும்படியாக இவங்க கப்பல் ஏறி போயிட்டே இருக்காங்க. பயணம் சென்று கொண்டு இருக்கும்போது தான் இவர் தொடர்ச்சியாக அந்த கப்பலிலேயே ஆண்டவரை பற்றி அநேகருக்கு சொல்லிட்டே வருவார். இரவு தேவ சமூகத்தில் இவர் ஜெபித்து கொண்டே இருக்கிறாரு. ஜெபித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒரு 11:40 பெரிய ஒரு குழப்பம், சத்தம், மரண ஓலங்கள், ஜனங்களுடைய அங்கலாய்ப்பு கேட்கிறது. ஏனென்றால் இந்த டைட்டானிக் கப்பல் அந்த நேரத்தில் தான் பெரிய ஒரு பனிமலையை இடிச்சிருக்கு. அப்போ ஜனங்க அலை மோதுகிறார்கள். லைஃப் ஜாக்கெட்டை வாங்கணுன்ட்டு ஓடுகிறாங்க. சிலருக்கு லைஃப் ஜாக்கெட் கிடச்சிச்சு, சில பேருக்கு கிடைக்கல. அங்கே பக்கத்தில் சின்ன சின்ன படகுகள் இருக்கும். அந்த படகுல க்ரூமேனுங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஜனங்களை காப்பாற்றி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ தான் தன்னுடைய மகளை பார்க்கிறார். கம்பளியால் இவர் இருக்க கட்டி அந்த குழந்தைய, தூங்கிட்டு இருந்த குழந்தைய கொண்டு போய் முத்தம் கொடுத்து க்ரூமேன் இடத்துல கொடுக்குறாரு. இவர் யோசிக்கிறாரு, மறுபடியுமாக என் மகளை நான் பார்ப்பேனா இல்லையா எனக்கு தெரியாது, என் மகளை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று அந்த க்ரூமேன் காப்பாற்றும் கிட்ட கொடுக்குறாரு. அங்கே சின்ன சின்ன படகு இருக்கும், அதில் என்ன பண்ணுவாங்க, அவங்க காப்பாற்றுவாங்க.
இப்பொழுது இவர் அந்த லைஃப் ஜாக்கெட்டை போட்டுக்கொண்டு இவர் தன்னை தப்பித்து கொள்ள வேண்டும், காப்பாற்றி கொள்ள வேண்டும் நினைக்கிற நேரத்தில் தான் ஒரு மனுஷன் லைஃப் ஜாக்கெட் இல்லாமல் அலைமோதி கொண்டு இருக்கிறான். என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு அந்த சத்தம் இவர் கேட்குது. அவனை பார்த்து இவர் கேட்குறாரு, நீ ரட்சிக்கப்பட்டியா, இயேசுவை ஏற்றுக்கொண்டியான்னு கத்துறாரு. அவன் சொல்கிறான், இல்லை நான் ரட்சிக்கப்படலை நீட்டு. அதுக்கடுத்து அவர் சொன்னாராம், பிலீவ் ஆன் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் யூ வில் பி சேவ். அவர் சொன்ன அந்த வார்த்தை, நீ இயேசு கிறிஸ்துவை நம்பு, நீ ரட்சிக்கப்படுவாய் என்று. உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அந்த மனுஷனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. தேவ அன்பு இவரை நிரப்ப ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் சொல்கிறேன், ஊழியர்கள் இந்த இடத்துல தான் நம்ம இது போல் ஆட்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். இது போல் நம்ம செய்வோமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இந்த வீடியோன் மூலமாக எல்லாருக்கும் வரணும், கிறிஸ்துவங்களுக்கு. இந்த ஜான் ஹேப்பர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட லைஃப் ஜாக்கெட்டை தூக்கி அந்த மனுஷனுக்கு கொடுத்துட்டு, அப்போ தான் அந்த ஊழியர் சொன்னாராம், யூ நீட் திஸ் மோர் தென் ஐ டூ. என்றால் எனக்கு இது இருக்கிறத காட்டிலும் உனக்கு தான் முக்கியம், ஏன்னா கிறிஸ்துவின் அன்பை நான் உனக்கு காட்டணும்னு அதை அவர் கொடுத்துட்டு, கடைசியில் 1912 ஏப்ரல் 15 இரவு 2:40 இந்த டைட்டானிக் கப்பல் அப்படியே முழுக ஆரம்பித்தது. அதோடு கூட தேவனை குறித்தே சொல்லிக்கொண்டே இந்த ஜான் ஹேப்பர் அவர்களும் மரித்து போனார். அவர் மரித்தாலும் இன்றைக்கும் நம்மோடு கூட அவருடைய சாட்சிகள் பேசி கொண்டு இருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, தேவ ஊழியர்களே, நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. இந்த பூமியில் நமக்கு எல்லாம் தேவை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா நிர்வாணியாக வந்தோம், நிர்வாணியாக போனனாலும் இந்த பூமியில் நம்ம வாழ்கிறதுக்கு தேவை இருக்குதான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதே சமயத்தில் நம்ம வாழும் போத எப்படி வாழ்கிறோன்றது முக்கியம், யாருக்கு உதவி செய்கிறோன்றது முக்கியம். இயேசு சொன்னார், உன்னை போல பிறரை நேசி. உனக்கு மற்றவன் என்ன செய்யணும் நீ விரும்புகிறையோ அதை என்ன பண்ணி மற்றவர்களுக்கு செய். இதுதான் இந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. நாம் நிறைய பிரசங்கம் பண்ணுறாங்க, 1000 பிரசங்கத்தை கேட்குறாங்க. ஆனால் நமக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் பசியாக இருப்பாங்க, நமக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டாமல் இருப்பாங்க, நமக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் தேவையாக இருப்பாங்க, நமக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு தேவையாக இருக்கும். அவங்களுக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் என்ன செய்கிறோம்? ஜான் ஹேப்பரை போல் உயிரை தியாகமாக பண்ணாவிட்டாலும் நம்ம கையில் என்ன இருக்கோ அதை கொடுத்து உதவி செய்யும் போது தான் தேவ அன்பை உலகம் புரிந்து கொள்ளும். நம்முடைய பிரசங்கம் வெறும் வார்த்தையில் இருக்கக்கூடாது, வாழ்க்கையில் இருக்க வேண்டும். மே காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இதை கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். See you soon. ஆமென்.